வெல்கம் டு கோயில்படி சமையல் பிரின்சஸ் கிச்சன். இன்றைக்கி கோயில்படி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் சாதம் எப்படி குக்கரில் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமான மெத்தட், ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே நம்ம கோயில்படி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் பெருஞ்சீரகம், பட்டை, பிரியாணி இலை, ஸ்டார் பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒன்று ஒன்றா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரணும். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக உள்ளது நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேரட் சாதம் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப அதுங்க விரும்பி சாப்பிடும். என் பொண்ணு கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இப்போ கொஞ்சம் பிரியாணி பவுடர், அதாவது கொஞ்சம் அளவு, இப்போ நான் காமிச்சேன்ல, அதுதான் ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் சேர அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் இப்போ இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா வெங்காயத்தோட அந்த மசாலா எல்லாம் சேர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கணக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுக்கணும். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுக்கணும். ஆனால் இந்த அரிசி கொஞ்சம் வேக லேட் ஆகுங்கிறதால நான் 8 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நான் அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசியை தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். அது உங்கள் அரிசியை பொறுத்தது. அது நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த அரிசி கொஞ்சம் வேக லேட் ஆகுங்கிறதால தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அரிசியை ஆட் பண்ணியாச்சு. அரிசி லைட்டாக அந்த தண்ணியோட நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ நான் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட வைக்க போகிறேன். அது ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில். நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கேரட் சாதம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பராக இருக்குது கேரட் சாதம். நல்லா சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது. நல்ல மணமாகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி ரைஸ் நல்லா பொல பொலன்னு நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்குது. கேரட் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோயில்படி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.